ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 18. அப்புறம் இந்தியாவில் நடந்தது எல்லாம் பரத் நிச்சயம் சொல்லியிருப்பான். நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எஸ், ஒரு பொண்ணு வர்றா. ஷார்ட் பீரியடுக்கு தான். பாப்புவோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஸோ சர்வன் மாதிரி ட்ரீட் பண்ணால் போதும். ஃப்ரம் இந்தியான்னு உங்கள் தேசப்பற்ற அவகிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பர்டிகுலராக அம்மா உங்களுக்கு தான் என்றதும், ஓகே ராம், நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா கண்ணா? நிச்சயம்பா என்றார். லக்ஸோ வாயை பொற்றிக்கொண்டு, பின்ன கேட்கணும், கேட்டுதானே ஆகணும், வேற வழி இல்லையே என்றான். ராமை பார்த்து கொண்டே அவன் தொடையில் கிள்ளினார் சுமித்ரா. லக்ஸோ வழியில் ஆவென கத்திவிட, வாட் லக்ஸ் என்றான் ராம். இல்லனா ஏதோ பூச்சி என்க. பிஹேவ் லைக் மெச்சூர் லக்ஸ். எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போற? என்ன கேர் பண்ணியிருக்க அம்மாவையும் அப்பாவையும் நீ? நான் போய் ஒரு வாரத்தில் அப்பாவுக்கு 5 டைம்ஸ் தலைவலி வந்திருக்கு. அம்மா 3 டேஸாக சிக்கா இருந்திருக்காங்க. அவங்க டயட் சாட் படி சாப்பிடல, இஷ்டத்துக்கு சாப்பிட்ருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரோட கொலஸ்ட்ரால் லெவல் 0.2 கூடியிருக்கு. சரி, அதை விட நம்ம பிஸ்னஸ் வீக்லி டார்கெட் 0.1% கம்மியாக இருக்கு. ஐ டோன்ட் நோ, உன் கவனம்லாம் எங்கே இருக்கு லாக்ஸ் என்றான். லக்ஸோ குனிந்த தலை நிமிராமல் நின்றிருக்க திரும்பி தன் தாய் தந்தரை பார்த்து, அப்புறம் நீங்கள் இன்னையிலிருந்து யூஷுவல் டைமை விட 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஃபுட்டில் கூட எல்லாம் ரா தான், புரிஞ்சதா என்று கூறும்போதே அவன் மொபைல் ஒலிக்க, ரெடியாகி என் ஆஃபீஸ் ரூமில் வந்து பாரு லக்ஸ் என்று விட்டு சென்றான். அப்பொழுதும் லக்ஸ் நின்று கொண்டிருக்க, உன் மகனை எழுப்பு சுமி என்றார் தவசீலன். சுமித்ராவோ லக்ஸை உழுக்க, என்னாச்சு என்றான். ராம் போயாச்சு என்றார் தவசீலன். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள், அதுக்குள்ள அண்ணன் போயாச்சா என்க. அவன் போயிட்டாதான், ஆனால் இன்னும் முடியலை. உன்னை ஆஃபீஸ் ரூமுக்கு வர சொல்லியிருக்கான் என்றதும், ஓ ஓகே, அப்போ நான் அங்கேயே போய் தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறேன் என்று சோஃபாவை தாண்டி குதித்து ஓடினான் லக்ஸ். சொல்லு அஹேம், என்ன நியூஸ் என்றான் ராம். கண்டுபிடிச்சாச்சு ராம், அந்த நம்பர் ஸ்ரத்தான்ற பொண்ணோடது தான். லொக்கேஷன் மால்தீவ்ஸ் காட்டுது. பட் சாரி டு சே, ரீசன்ட் டைமில் அவங்க அங்கே இல்லை என்றதும், வாட், நல்லா விசாரிச்சியா ஹேம் என்றான். ஷியோர் ராம், லோக்கல்லையும் 2-3 டிடெக்டிவ் ஏஜென்ட் கிட்ட கேட்டாச்சு. அவங்க அங்கே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஏதோ பசங்களாம் சேர்ந்து பார் நடத்துகிறதா கேள்விப்பட்டேன். பட் அவங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சு வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன் என்று பதில் வர, கிரேட் என்று நெற்றியை தேய்த்த ராமு. அப்புறம் எப்படியாவது அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. கேட்ச் யூ லேட்டர், பாய் என்று அருகிலிருந்த சோஃபாவில் நிலை குலைந்தவாறு பொத்தென்று அமர்ந்தான் ராம். நெருங்கி சென்றும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஆதங்கம், எல்லாவற்றிற்கும் மேல் குழந்தை பிரீத்தியின் உடல்நிலை என அனைத்தும் வந்து அவனை அழுத்தியது. தலை சாய்த்து கண்களை மேல் நோக்கி மூடியவாறு ஆழ்ந்த யோசனையில் இருந்தவனின் தலையை யாரோ வருடுவது போல் உணர சட்டென எழுந்து அமர்ந்தவன், ஹாய் மீரா, எப்போ வந்த என்றான். ஜஸ்ட் நவ் ராம். என்னாச்சு, ஏன் டல்லா இருக்கீங்க, எனி ப்ராப்ளம் என்றாள். நோ ஐ எம் ஓகே, ஜஸ்ட் சிம்ப்ளி. அப்புறம் உன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு என்றான். அது நல்லா தான் போகுது. நான் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ராம் என்று அவன் கை மீது அவள் கையை வைக்க அவளை உற்று நோக்கினான் ராம். ஓ சாரி, அப்புறம் வர்றேன் என்று செல்ல முற்பட்ட சுமித்ராவை, ஆண்டி வாங்க என்றவாறு இருவரும் வெடுக்கென கையை எடுத்துக்கொண்டனர். ஒன்றும் அவசரம் இல்லை ராம், என்ன சாப்பிட போறான்னு கேட்க வந்தேன் என்று செல்ல முற்பட, அம்மா என்று அழைத்தான் ராம். சுமித்ரா திரும்பி அவனை பார்க்க, எங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப கிராண்டாக வேண்டாம், செலக்டட் பீப்புளை மட்டும் இன்வைட் பண்ணுங்க என்றான். சுமித்ராவின் காதுகளை நம்ப முடியவில்லை. என்ன சொன்ன கண்ணா என்றார். ஆமாம்மா, நான் கல்யாணம் செய்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
எவ்வளோதான் நான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் பாப்பு அவள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. என் பொண்ணுக்கு லைஃப்பில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. என்னதான் மீரா பயாலஜிக்கல் மதரா இல்லைனாலும் இவளை போல பாப்புவை புரிஞ்சிக்க யாராலேயும் முடியாது என்றவன் மீரா இருக்கும் திசையை நோக்கி, வாட் மீரா என்றான். எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் ராம், இதில் உங்களுக்கு என்ன டவுட்டு என்றாள். கிரேட் என்றவன், சப்போர்ட்டுக்கு லக்ஸை கூட வச்சுக்கோங்க. பரத்தை வெட்டிங்க்கு முன்னால் கூப்பிட்டா போதும். மற்றதை அப்பா கிட்ட பேசிக்கிறேன் என்று விட்டு சென்றான். மீராவின் கன்னத்தை வாஞ்சையாக தடவிய சுமித்ராவோ, உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன் வாழ்க்கை எங்களால் பாழாகிருச்சோன்னு நினைச்சேன்டா, இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று விட்டு செல்ல, மீராதான் ராம் கூறியதை எண்ணி இதற்குத்தான் சிரிக்கவா அழவா எப்படி ரியாக்ட் செய்ய என்று குழம்பிய மனநிலையில் நின்றிருந்தாள். சற்று நேரத்தில் குழந்தை பிரீத்தி அவர்கள் வீட்டினுள் இருக்கும் சிறிய பூங்காவில் விளையாடி கொண்டிருக்க அவளை பார்த்த வண்ணம் மென் புன்னகை செய்தவாறு அமர்ந்திருந்தான் ராம். எதுக்கு இந்த அவசர முடிவு ராம் என்று சத்தம் பின்னால் இருந்து வர திரும்பியும் பாராமல், இல்லப்பா நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன் என்றான். வேண்டாம் ராம், பாப்பாவோட அம்மாவை கண்டுபிடிக்கிற வரையாவது கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. எனக்கு நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது ராம் என்றார். ஏன்பா, அதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம்? என்க, உன்னோட ஆர்த்தியையும் பவியையும் கல்யாணம் பண்ண சொல்லி முன்னால நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன். அதே நான் தான் இப்போ அவசரம் வேண்டான்னு சொல்றேன் ராம். உனக்கு விருப்பமே இல்லாம டேட்ஸ் கிடைக்காதுன்னு அம்மா தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சா. அது கூட மீரா அம்மாவோட புலம்பல் தாங்க முடியாம தான். போதும் ராம், இன்னொரு முறை என் பையன் உடைஞ்சு போறதை நான் விரும்பல. இப்பவும் டைம் இருக்கு, யோசிராம். உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நாங்க முடிவெடுக்கலாம், ஆனா அந்த கல்யாணம் யார் கூடன்றத நீ தான் முடிவெடுக்கணும்பா என்றவுடன் ஹஹாவென சிரித்த ராமு, ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் தான்ப்பா முடிவு எடுத்தேன். கடைசி என்னாச்சு பார்த்தீங்கல்ல, 7 வருஷம் லவ்ப்பா. என்ன விடுங்க, அவளை நம்ம குடும்பத்துல ஒருத்தியா தானப்பா நீங்க எல்லாம் பார்த்தீங்க. கடைசியில் என்னாச்சு, 7 நிமிஷம் கூட அவ யோசிக்கல. அப்புறம் என்று அவன் இழுக்க, அப்புறம் என் ஃப்ரெண்டு பொண்ணு பவி என்று கூறி பெருமூச்சு விட்டார் தவசீலன். அதான்ப்பா, அம்மாவுக்கு மீரா பிடிச்சிருக்கு, ஸோ அம்மாவுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே என்று கூறி கண்களை சிமிட்டினான் ராம். ப்ளீஸ் ராம், அப்படி பேசாத, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்றார். டோன்ட் வரிப்பா, முன்னால எல்லாம் லைஃப்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது, அதனால தோல்வியும் வழியும் பெருசா தெரிஞ்சது. இப்ப இந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஆசையும் இல்லை. தோல்வி ஆனாலும் நான் ஹர்ட் ஆக மாட்டேன்ப்பா, டேம் ஷியோர் என்றான் தவசீலன் கையை பற்றி. அப்போ நான் உன்னை குழந்தை மனைவின் ஹாப்பி ஃபேமிலியா பார்க்க முடியாதா ராம் என்றார். ஏன்பா, நம்ம ஹாப்பி ஃபேமிலி இல்லையா? நீங்க, அம்மா, பரத், லக்ஸ், பாப்பு, இனி மீரா, நீங்க தான் என்னோட வாழ்க்கை, என் உலகம் எல்லாம், அது போதும் என்று விட்டு குழந்தையை நோக்கி எழுந்து சென்றான் ராம். செல்லும் அவனை பார்த்த தவசீலனோ பெருமூச்சு விட்டு கொண்டே, இல்ல ராம், நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில நீ யோசிக்காம போட்ட ஒரே சைன் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் தான். மீரா சைன் போடுற வரைக்கும் கூட உனக்கு பொறுமை இல்லை, கிளம்பிட்ட. இதுல ஏதோ ஒன்று இருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் என்றார் மனதினுள். அதே நேரம் பிரணதி அவள் அறையில் முட்டிகளை கட்டிக்கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்து எதிரில் உள்ள பொருட்களைத்தான் விரித்து கொண்டிருந்தாள். எல்லாம் வெளிநாட்டின் சீதோஷ்ண நிலைக்கு தகுந்தாற்போல் இருக்கும் பிரத்யேக ஆடைகள், கூடவே 2 பெரிய ட்ராலியும் இருக்க எவ்வளவு நேரம் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியாது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டும் திரும்பவில்லை. அவள் அருகில் வந்து அவள் தோள்களில் கையை வைத்தான் கிரண். அவளிடம் அசைவில்லை. என்னக்கா, புது இடம், புது ஆளுங்கன்னு பயமா இருக்கா என்றான். அவனை பார்த்து வெற்று புன்னகை செய்தவள், எதுக்கு பயம் கிரண்? அப்படி பார்த்தா இதை விட சின்ன வயசுல இந்த ஊருக்கு வந்தேன், அப்போ எனக்கு இந்த இடம் புதுசுதான், வந்து இருக்கல என்றாள் தலையை திருப்பாமல். ஆனா எனக்கு பயமா இருக்குக்கா, உன்னை இப்படி பார்க்க என்றதும் வெடுக்கென தம்பியை திரும்பி பார்த்தாள். அடக்க முடியாமல் அழுது விட்டான் கிரண். கிரண், ஆண் பிள்ளை அழலாமாடா என்று கண்ணீரை துடைக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேங்கா என்றதும் தம்பியை இறுக அணைத்து கொண்டாள். நீ காசுக்காக வெளிநாடு போகிற ஆள் இல்லையே, அதுவும் அந்த ராம் சார், அவரை உனக்கு பிடிக்காது தானே, அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்ட என்றான்.
கண்களை ஆழ்ந்து மூடி திறந்தவள் நினைவு ராம் இவள் வீட்டிற்கு வந்த அன்று சென்றது. இரவு அவள் வீட்டிற்கு வந்து வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு துயில் கொள்ள சென்றவள் முன் வந்து நின்றார் தனம். சட்டென எழுந்து நின்றவள், சொல்லுங்க சித்தி என்க. உனக்கு மருதண்ணா ரொம்ப பிடிக்குமே, அதான் அரைச்சேன், கையை கொடு என்றவர் அவள் கையை பற்றி பாதி போட்டு விட்டார். இன்றுதான் மிக அருகில் தனத்தையே நேருக்கு நேர் பார்க்கிறாள். ஏதோ இனம் புரியா சந்தோஷம் எண்ணி இருக்கிறாள். ஒருவேளை தான் அழுதால் ஐவிரல் கொண்டும் சேலை தலைப்பை கொண்டும் துடைக்க ஒரு கரம் இல்லையே இன்று ஏக்கம் கொண்டவள் மனம் ஏனோ இன்று லேசாகியது. கண்ணீரும் சுரந்தது. ஆனால் அதில் ஆனந்தமே மிதம் மிஞ்சியதாக இருந்தது. அவள் எண்ணங்களை கலைக்கும் விதமாக பேச்சை துவங்கினார் தனம்.